வாங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரகசிய உலகத்தை பத்தி பார்க்கலாம். உங்க மைக்ரோபயோ. உங்க குடல ஒரு செழிப்பான, தனிப்பட்ட தோட்டமா கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த சின்ன உலகம் நாம பொருந்ததிலிருந்தே உருவாகி, நம்ம சாப்பாடு, சூழலால வளருது. இதுல 2 பேருக்குமே லாபம்தான். நீங்க அதுக்கு வீடு குடுக்குறீங்க, அது உங்களுக்கு முக்கியமான வேலை செய்யுது. சுமாரா 100 ட்ரில்லியன் பாக்டீரியாக்கள் நம்ம குடல்ல வாழுது. இதுதான் நம்ம உள்ளுலகத்தோட பெரும் பகுதி. நம்ம உடம்பால சில நார்ச்சத்தை ஜீரணிக்க முடியாது. ஆனா நம்ம குடல் நண்பர்களால அது முடியும். இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான் நம்ம தோட்டத்துல இருக்கிற நல்ல செடிகளுக்கு சரியான உரம். ஆனா எந்த தோட்டத்திலயும் களைகள் வளரும் இல்லையா? இந்த சமநிலையின்மைக்கு பேருதான் டிஸ்பயோசிஸ். அப்போ சாப்பாடு தான் இங்க முக்கியம். காய்கறி, பழங்கள் தோட்டத்தை வளர்க்கும். ஆனா மேற்கத்திய உணவு அதை கெடுத்துடும். சரி, நம்ம நுண்ணுயிர்கள் இந்த நார்ச்சத்தை சாப்பிடும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் உருவாகுது. அதுதான் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது SCFAs. இதுதான் நம்ம தோட்டத்தோட முக்கியமான அறுவடை. இது ஒரு ஆச்சரியமான தொடர்பு காட்டுது. நம்ம குடல் ஆரோக்கியம் நம்ம மூளை ஆரோக்கியத்தை நேரடியா பாதிக்கும். இதுக்கு பேருதான் குடல் மூளை அச்சு. நம்ம குடல் நுண்ணுயிரிகள் நம்ம நரம்பு மண்டலத்தோட நேரடியா பேசும். அப்போ இந்த தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்க நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம தோட்டத்துக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் மூலமா புது விதைகளை சேர்க்கலாம். அப்புறம் அந்த விதைகளுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் மூலமா உரம் போடணும். இது அதுங்களுக்கு பிடிச்ச நார்ச்சத்து. அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் விதைகளை நடுது, ப்ரீபயோட்டிக்ஸ் அதுக்கு உரம் போடுது. இங்க சில உதாரணங்களை பாருங்க. கடைசியா நம்ம நல்ல நுண்ணுயிரிகளை கொல்ற சில பூச்சிக்கொல்லிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, குடல் சம்பந்தப்பட்ட சில சிகிச்சைகள் ரொம்ப ஆபத்தானவை. உதாரணமா FDA மல நுண்ணுயிர் மாற்று சிகிச்சை, அதாவது FMT பத்தி ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஒரு FMT தயாரிப்பு மூலமா 6 பேருக்கு ரொம்ப மோசமான பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி சக்தி வாய்ந்த சிகிச்சைகள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ விஷயம் எதுதான், நம்ம உள் தோட்டத்தை தினமும் நல்லா பாத்துக்கிறது தான் ஆரோக்கியத்துக்கான சிறந்த வழி. இதனால செரிமானம் நல்லாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், நம்ம மனநிலை கூட நல்லா இருக்கும். உங்களை ஆரோக்கியமா மாத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு. உங்க தோட்டத்தை எப்படி பாத்துக்க போறீங்க?